ரியாக்டில் நம்ம ஒரு டைம் க்ரியேட் பண்ண காம்பனண்ட்டை எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி திரும்ப திரும்ப ஒரு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறது தான் ரீயூசபிள் காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரியாக்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற எல்லா காம்பனண்ட்ஸுமே வந்து ரீயூசபிள் காம்பனண்ட்ஸ் தான். நம்ம எதுக்காக ஒரு காம்பனண்ட்டை ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான கண்டென்ட்டை 2 இடங்களில் காட்ட வேண்டியதாக இருக்கும், இல்லை ஒரே பேஜில் வந்து நிறைய டைம் வந்து காட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் தனித்தனி காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஒரு காம்பனண்ட்டிவை வந்து எடுத்து எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே டைட்டில் அப்படிங்கிற காம்பனண்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை ப்ரௌசரில் பார்க்கும்போது அந்த டைட்டிலுக்குள்ளே இருந்த கண்டென்ட் அப்படியே இருக்குது. அதே மாதிரி நம்ம பேரா அப்படின்னு இன்னொரு காம்பனண்ட் வந்து ஹோமில் ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து அப்படியே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் பழையபடி ரியாக்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ரியாக்ட் இங்கே மாற்றிட்டோன்னா இங்கேயும் நமக்கு ரியாக்ட் அப்படின்னு மாறிடும். இப்போ எனக்கு இந்த லைன் 2 டைம் தேவை அப்படின்னா இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னா, இந்த லைனை அப்படியே ஒரு டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைட்டில் காம்பனண்ட்டை ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே 2 டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம ப்ரௌசரில் போய் பார்க்கும்போதும் அந்த லைன் வந்து 2 டைம் ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுட் வந்து வரலாம், எதுக்காக ஒரே கண்டென்ட்டை 2 டைம் வந்து நம்ம காட்டணும், இல்லை அதுக்கு மேலே ஒரே கண்டென்ட்டை எதுக்காக காட்டுறோம், ஒரு டைம் காட்டினாவே போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம அந்த கண்டென்ட்டில் சேஞ்சஸ்க்காக தான் எடுத்து நம்ம ரியூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ 2 டைமும் இந்த ஃப்ரேம் ஒர்க் லாங்குவேஜ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரே வேல்யூஸை பாஸ் பண்ணாமல் வேறு வேல்யூஸை பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஆங்குலர் அப்படின்னு மாற்றுறேன். இப்போ ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் ஆங்குலர் அப்படின்னு மாற்றிட்டேன். லாங்குவேஜோட பேர் வந்து டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு மாற்றுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த டைட்டில் காம்பனண்ட்டை கால் பண்ணும்போது ஃப்ரேம் ஒர்க்கோட வேல்யூ ரியாக்ட் அப்படின்னு இருக்குது, லாங்குவேஜோட வேல்யூ ஜாவாஸ்கிரிப்ட்னு இருக்குது. 2வது டைம் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம், அப்போ ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து வேல்யூ ஆங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம், லாங்குவேஜுக்கு டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன் வந்து 2க்கும் ஒன்றே தான் வந்து இருக்குது, அதே வந்து இருக்கட்டும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம கொடுத்துருந்த ரியாக்டும் ஜாவாஸ்கிரிப்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்காக அந்த டைட்டில் காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகிருக்கு. சேம் ப்ராப்பர்ட்டிக்கு 2வது டைம் வந்து அந்த டைட்டில் காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது ஆங்குலாரும் டைப்ஸ்கிரிப்டும் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ 2வது டைம் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும்போது அந்த ஆங்குலாரும் டைப்ஸ்கிரிப்டும் ரீப்ளேஸ் வந்து ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு எழுதிக்குவோம், அந்த காம்பனண்ட்டில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணி வேறு இடங்களில் வந்து நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ காட்ட வேண்டிய இடங்களில் அந்த சேஞ்சை மட்டும் நம்ம பாஸ் பண்ணால் போதும். அதுக்காக ஒரு புது காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் இது போக உங்களுக்கு இன்னொரு டவுட்டு வந்து வரலாம், ஒருவேளை அந்த காம்பனண்ட்டை திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எந்த வேல்யூமே கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் வந்து வரலாம். இப்போ நான் மறுபடியும் இந்த டைட்டில் காம்பனண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் எந்த ப்ராப்பர்ட்டிஸும் ஆட் பண்ணல, சில்ட்ரனும் ஆட் பண்ணல. இப்போ ப்ரௌசர் போய் பார்ப்போம். இப்போ ப்ரௌசரில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை ரெண்டர் பண்ணியிருக்கிற இடம் வந்து எம்டி அப்படியே இருக்கும், மற்ற கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டர் பண்ணுறதுக்காக அந்த டைட்டில் காம்பனண்ட்டில் வந்து எழுதியிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் வேல்யூஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸை வாங்கி ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணும். சப்போஸ் பாஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நல் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி பாஸ் பண்ணும். நல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மீனிங், அதாவது எம்டி. நல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஸ்டோர் ஆகும்போது நமக்கு எரர் எதுவுமே ஜென்ரேட் பண்ணாது, ஜஸ்ட் அந்த இடத்துல எதையுமே டிஸ்பிளே வந்து பண்ணாது. இப்போ அதனால் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூஸ் எதுவும் போகாமல் இருக்கும்போது டைட்டில் காம்பனண்ட்டில் அப்ளிகேஷன் யூஸிங் அப்படின்ட்டு இருக்குது, இங்கே கமாக்கு அப்புறம் திஸ் இஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதை மட்டும் எடுத்து நமக்கு ஸ்க்ரீனில் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம வைக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இடத்துல கால் பண்ணும்போது வேல்யூ பாஸ் ஆகுங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு இடத்துல கால் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த வேல்யூ இல்லை அப்படிங்கும்போது அதை நம்ம மென்ஷனே பண்ண தேவையில்லை, நமக்கு காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது எரர் ஜென்ரேட் பண்ணாது. அண்ட் இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுற எந்த காம்பனண்ட்டை வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் நம்ம ரீயூஸ் வந்து பண்ணிக்க முடியும். அது இந்த மாதிரி நெஸ்ட் பண்ணியிருக்கிற சைல்டு காம்பனண்ட்டை மட்டும் கிடையாது, பேரண்ட் காம்பனண்ட்டை கூட நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ app.jsxக்குள்ளே நான் ஹோம் காம்பனண்ட்டை ஒரு டைம் மட்டும் கால் பண்ணி விட்டுருக்கேன். இதுவே நான் 2 டைம் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஸ்க்ரீனில் 2 டைம் வந்து வந்திருக்கும். இப்போ ப்ரௌசர் போயிட்டு செக் பண்ணிடுவோம். இப்போ மேலேருந்து அதே செட்டு ஒரு ஹோம் கால் வந்திருக்கு. இப்போ நம்ம 2 டைம் கால் பண்ணும்போது சேம் செட் வந்து 2 டைம் ரிப்பீட் வந்து ஆகிருக்கு.
அப்போ நம்ம சைல்டு காம்பனண்ட்டையும் ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம், பேரண்ட் காம்பனண்ட்டையும் ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.